புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள். உப்பு உவர்பெற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலு கீழ் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அன்னை தெரேசாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அழகான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு முறை அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மெல்பர்ன் என்கின்ற இடத்துக்கு போகிறார். அப்படி அவர் அங்கே இருக்கிற பொழுது ஒரு வீட்டை தரிசிக்க போகிறார். அந்த வீட்டுக்குள்ளே போன பொழுது ஒரே இருள். அந்த இருட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் தனியாக வாழ்ந்து வருகிறான். அவனுக்கும் வெளி உலகத்திற்கும் ஒரு தொடரும் இல்லை. யாரும் அவரை சந்திக்க வருவதும் இல்லை, இவரும் யாரை தேடி போவதும் இல்லை. ஆகவே அவனுக்குள்ளே ஒரு இருள். அந்த அறை முழுவதும் இருளாக இருக்கிறது. அப்பொழுது இந்த அன்னை தெரேசாள் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டை துப்புரவு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு அவன் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் அன்னை தெரேசாள் அவனோடு பேசிக்கொண்டு அந்த வீடு முழுவதையுமே துப்புரவாக்குகின்றார். இதிலே அந்த வீடு அழகாக மாறுகிறது. அப்படி அழகாக மாறிய பொழுது அங்கே ஒரு விளக்கு இருக்கிறது, எண்ணெய் விளக்கு. அந்த எண்ணெய் விளக்கு ஒரு பொழுதும் பற்றி எறியவதில்லை, பற்ற வைக்கப்படவில்லை. ஆகவே இந்த அன்னை தெரேசாள் அங்கே இருக்கின்ற அந்த மனிதன் கேட்கிறாள், இது நல்ல விளக்கு, இதை கொளுத்தி வச்சிருக்கலாமே என்று சொல்கிறான். என்னத்துக்கு அதை கொளுத்த வேண்டும்? நானும் அவருடன் கதைப்பதில்லை, எவரும் என்னை சந்திக்க வருவதில்லை, ஆகவே அந்த ஒளி எனக்கு தேவையில்லை. அப்பொழுது அன்னை தெரேசாள் கேட்கின்றாள், நான் ஒவ்வொரு நாளும் போய் 2 சிஸ்டமர் என்னுடைய சகோதரிகளை இங்கே அனுப்பினால் நீர் இந்த விளக்கை கொளுத்துவீரா என்று சொன்னோம். அவள் வந்தால் நான் கொளுத்துவேன். அன்றிலிருந்து அன்னை தெரேசாள் 2 சிஸ்டமரை அங்கே அனுப்புகிறார். அவர்கள் வந்து இந்த விளக்கை கொளுத்துகிறார்கள். அந்த வீடு மிக பிரகாசமாக மாறுகிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த மனிதனை வந்து சந்திக்கிறார்கள். அன்னை தெரேசாளுடைய அந்த உத்தரவின்படி இப்படியாக போகிறது. ஒரு நாள் அந்த மனிதன் சொல்லுகிறான், இப்பொழுது வெளியிலே மாத்திரம் ஒளி இல்லை, என்னுடைய வாழ்வுக்குள்ளும் ஒளி வந்திருக்கிறது. இனிமேலுக்கு நீங்கள் வர தேவையில்லை. நீங்கள் வராமல் இருக்கே நான் இந்த விளக்கை கொளுத்தி கொண்டு தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் சென்று முதல் வந்த அந்த சகோதரியிடம் போய் சொல்லுங்கள், அந்த அன்னை முதல் என்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது ஏற்றிய அந்த ஒளி இப்பொழுது என்னுடைய இதயத்திலே மிக ஆழமாக எரிந்து கொண்டு இருக்கிறது என்பதை அந்த அருட்சகோதரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அதுதான் இன்றைய வாசகத்தினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே இருளில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருள் இல்லாமல் ஒளியாக மிளிர்வதற்கு எங்களுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடந்த வாரம் இந்த மலைப்பொழிவிலே இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுத்தோம். அதாவது நாங்களும் புனிதராக மாற முடியும். நாங்களும் இந்த மலைப்பொழிவை வாழுகிற பொழுது புனிதராக மாற முடியும். ஆகவே இந்த மலைப்பொழிவை நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் இந்த மலைப்பொழிவின் ஒவ்வொன்றையும் எடுத்து வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இன்றைய இந்த வாசகங்கள் சொல்லுகின்றன. அப்படி இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக நாங்கள் மாறுவோம்.
எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உப்பாக மாறுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன், கிறிஸ்தவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த விழுமியங்களை வாழத் தொடங்குகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உப்பாக இருக்கும், ஒளியாக இருக்கும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கின்ற சாதாரண 2 விடயங்களை எடுத்து, மனித வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகிற 2 விடயங்களை எடுத்து ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவை பற்றி தெரியும். அவர் தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றுக்கு எங்களை எடுத்து செல்கின்ற ஒருவர். ஆகவே இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உப்பு மாதிரி என்று கூட சொல்லவில்லை, உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு என்றால் என்ன? உப்பினுடைய மிக முக்கியமான பணி, உப்பு உலகத்திற்கு சுவையை கொடுக்கிறது. உணவுக்கு உப்பு இந்த உலகத்திலே உணவை பழுதடையாமல் வைத்திருப்பதற்கு கூட நாங்கள் உப்பைத்தான் பார்ப்போம். எதை இதெல்லாம் பழுதடையாமல் வச்சிருக்கோமோ அதுக்குள்ள உப்பு வச்சிருப்போம். ஆகவே உப்பினுடைய 2 பலன்கள் சுவை கொடுத்தல், பாதுகாத்தல். ஆகவே தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வின் அழைப்பு என்னவென்றால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நாங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு சுவையை கொடுக்க வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கையை வெறுத்து ஏன் தான் நாங்கள் பிறந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் இந்த கிறிஸ்தவத்தை வாழ்ந்து, இந்த மனப்பொழிவை வாழ்ந்து, இயேசுடைய போதனைகளின்படி வாழ்ந்து, இயேசுடைய மனநிலை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழுகிற பொழுது இந்த உலகத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு உப்பாக இருக்கிறோம், சுவை ஊட்டி கொண்டிருப்போம். மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே தீமைகளுக்குள்ளே சென்று அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல் அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு மனிதர்களாக, கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்போம். ஒரு முறை ஒரு பெண் இந்த போதை வஸ்துக்குள்ளே போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அவர் அதுக்குள்ளே போய் சரியான ஒரு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவர் அவரை பார்த்து பேட்டி எடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இதற்குள்ளே நீ போனாய்? இந்த பயங்கரமான இருளுக்குள்ளே எப்படி போனாய்? இந்த பயங்கரமான வாழ்க்கைகள் எப்படி போனார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் வீட்டுக்கு பிந்தி வருகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே சிறிய தவறுகளை செய்த பொழுது என்னுடைய தாய் என்னை சுட்டி காட்டி கேட்கவில்லை. ஏன் இப்படி வருகிறாய், பிந்தி வருகிறாய் என்றெல்லாம் என்னை காட்டவில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு ரோல் மாடல் நான் பின்பற்றக்கூடிய ஒருவர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவில்லை. என்னுடைய தந்தையோ தாயோ சகோதரங்களோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையினாலே என்னை காட்டவில்லை. ஆகவே தான் நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே போனேன். ஆகவே நண்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உப்பாக இருக்க வேண்டும், தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உப்பாக இருக்க வேண்டும், அந்த குடும்பத்தை சுவையூட்ட வேண்டும், அந்த குடும்பத்திலே எல்லோரையும் பாதுகாக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும். 2வதாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இயேசு வந்து சொன்னார், நானே உலகின் ஒளி என்று சொன்னார். யோவான் நற்செய்தி, நானே உலகின் ஒளி. மிக அழகான ஒரு வசனம், நான் உலகின் ஒளி என்று அந்த இயேசு சொல்லுகிறார். நான் உலகின் ஒளியாக வந்திருக்கிறேன். என்னுடைய சீடர்கள் அந்த ஒளியை எடுத்து உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற பொழுது மறைஞ்சு வாழ முடியாது. ஆகவே நாங்கள் விளக்கை தண்டின் மீது வைப்பர், அப்பொழுதுதான் வீட்டில் எல்லோருக்கும் ஒளி தரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த விளக்கு தண்டின் மீது இருக்கின்ற ஒரு கலங்கரை விளக்காக இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஒளியை கொடுத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கலங்கரை விளக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது எந்தெந்த கப்பல்கள் எல்லாம் திசை மாறி போகிறதோ அதை பார்க்கிற பொழுது அவர்கள் அதை நோக்கி வருகிறார்கள். அதை போல்தான் கிறிஸ்தவ வாழ்வும். நாங்களும் அந்த ஒளியை கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. நாங்கள் கிறிஸ்தவாக எங்கே போனாலும் அந்த ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் எங்கே போனாலும், எந்த கண்டத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவரை பார்க்கிறவர்கள் அந்த ஒளி, இது கிறிஸ்துவனுடைய சீடத்தி, கிறிஸ்துவருக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து அவன் அவள் என்கின்ற ஒரு ஆழமான சிந்தனையிலே வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணதந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆகவே உலகின் ஒளி, உலகின் உப்பு என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது நல்ல செயல்களை செய்கிறவர்கள். இயேசு நமக்கு சொல்லுகிறார், சின்னம் சிறியவர்களுக்கெல்லாம் நீ செய்த பொழுது எனக்கே செய்தீர்கள்னு சொல்லுகிறார்.
ஆகவே நல்ல நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒளியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. மிக அழகான ஒரு வாசகம். எஸ்ஐயா 58 7 தொடக்கம் 10. அவர் சொல்லுகிறார், நோன்பு என்றால் என்ன என்றதை விளக்குறார். நோன்பு என்பது சும்மா எங்களை தம்பட்டம் அடிக்கிறதுக்கும் வெளியில் காட்டுறதுக்கும் எங்களை வருத்துறதுக்கும் அப்படியாக அல்ல. உண்மையான நோன்பு என்றால் நீ உலகிற்கு உப்பாக இருப்பது, நீ உலகிற்கு ஒளியாக இருப்பது. ஆகவே நோன்பில் எங்களுடைய வாழ்வு உப்பாக மாற வேண்டும், நோன்பிலே எங்களுடைய வாழ்வு ஒளியாக மாற வேண்டும். ஆகவே தான் சொல்கிறார், உண்மையான ஒரு கிறிஸ்தவன் தன்னை வருத்தி தன்னுடைய வாழ்க்கை நோன்பு இருப்பதென்றால் என்ன? ஒரு சில நல்ல செயல்களை செய்கிறார், தீய செயல்களை விட்டு விடுதார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே நல்ல செயல்களை செய்து தீய செயல்களை விட்டுவிடுகின்ற பொழுது அவன் ஒளியாக உப்பாக வருகிறான். எது நல்ல செயல்கள் என்று இசையாசிரவாக்கன் சொல்லுகிறார். பசித்திருப்போருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்கு அழைத்து வருவதும், உடையில்லாதவரை காணும் பொழுது அவர்கள் உடை கொடுப்பதும் என்றோ நான் விரும்புகின்ற நோன்பு. நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அன்னை தெரேசாள் அதைத்தான் செய்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அதைத்தான் செய்தார். தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல செயல்களை எல்லாம் செய்து கொண்டு போனார்கள். பசித்திருக்கிறவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், தங்கிடமில்லாதவருக்கு வறியோருக்கு இடம் கொடுத்தார்கள், உடையற்றவர்களை காணும் பொழுது உடை கொடுத்தார்கள், தங்களுடைய இனத்தாருக்கு தங்களை மறைக்காமல் இருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் அழகான உப்பாக ஒளியாக மாறினார்கள். ஆகவே இசையா சொல்லுகிறார், இப்படியான செயற்பாடுகளை நீ செய்து கொண்டு இருக்கிற பொழுது உனக்குள்ளே ஒரு அழகான ஒரு வாழ்வு உருவாகும், அளவான ஒரு ஆன்மீகம் உருவாகும். அது எப்படி என்று சொன்னால், அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். நாங்கள் அதை செய்ய தொடங்குகிற பொழுது எனக்கென்று வாழாமல், அல்லது நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் விரும்பியதெல்லாம் வாடி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மேலாக எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நாங்கள் வாழத் தொடங்குகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒளி பிரகாசமாக இருக்காது. மாறாக, ஆண்டவரே எனக்கு தேவையானவற்றை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறேன், இதற்கு மேல் இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்திற்கு என்ற அந்த சிந்தனையோடு நாங்களை பகிர்ந்து வாழுகிற பொழுது உன்னுடைய ஒளி அங்கே விடியல் போல் எழுந்து வரும். அந்த மனிதர்கள், இப்படியான மனுஷர்களை, இந்த உலகத்தில் இப்படியான செயற்பாடுகளை செய்கின்ற மனிதர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்களுடைய ஒளி மிக அழகான பிரகாசமாக இருக்கும். உனக்கு நலமான வாழ்வு துடைக்கும், உன் நேர்மை உனக்கு செல்லும். அப்பொழுது ஆண்டவர் நீ மன்றாடுவாய், அவரும் உனக்கு பதிலளிப்பார். ஆகவே இந்த இசையா சொல்லுகிறார், நாங்கள் இப்படியா நல்ல செயல்களை எல்லாம் செய்து கொண்டு போக எங்களுடைய ஒளி மிக பிரகாசமாக வரும். நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடும், ஆண்டவரும் தொடர்ந்து உங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வாழ்க்கையிலே குறைவு இருக்காது. ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி உப்பாக ஒளியாக மாறுவது. அதே வேளையில் நல்ல செயல்களை செய்வது மாத்திரமல்ல, தீய செயல்களை விட்டுவிட வேண்டும். தீய செயல்களை விட்டுவிடுகின்ற பொழுதும் நாங்கள் ஒளியாக உப்பாக மாறுகிறோம். சொல்லப்படுறது, உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு, சுட்டி சுட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாது பேசுவதை நிறுத்திவிடு. நாங்கள் மற்றவர்களுக்கு புரணி பேசாமல், மற்றவர்களை குறை பேசாமல், நாங்கள் மற்றவர்களும் மனிதர்களின் ரீதியிலே சிந்தித்து வாழுகிற பொழுது இந்த தீய செயல்கள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு இந்த நல்ல செயல்களை நாங்கள் கொண்டு வாழுகிற பொழுது நாங்கள் ஒளியாக உப்பாக மாறுகிறோம். அப்பொழுது நாங்கள் பிரகாசம் உள்ள மனிதர்களாக, எங்களை பார்க்கிற பொழுது எங்களுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் அங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள். ஆகவேதான் பவுல் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பவுல் இந்த ஒளியாக மாறினார், உப்பாக மாறினார். அவர் இருளிலே இருந்தார். இந்த யூத மதத்தை பாதுகாக்க வேண்டுமென்று, எல்லோரையும் கொலை செய்ய வேண்டுமென்ற கொலை வெறியோடு இருந்த ஒரு மனிதனைத்தான் இயேசு தமஸ்கு நகரிலே ஆட்கொள்ளுகிறார். அவர் ஆண்டவருடைய காட்சியை காணுகிறார். அன்றிலிருந்து அந்த வாழ்வு உப்பாக ஒளியாக இந்த உலகத்திலே வாழுகிறது. அவரெல்லாம் தண்ணியை விட்டு கொடுத்தார். ஆணவம் இல்லை, அகம்பாவம் இல்லை. இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அவர் விட்டுவிட்டார். ஆகவே தான் அன்றைக்கு சொல்கிறார் அழகான ஒரு வார்த்தை, நான் உங்களுடைய வந்த பொழுது மிகுந்த சொல்பயன் பண்ணினோம், ஞானத்தோடு வரவில்லை. நான் உங்களுடைய அறிவிக்க கூட எந்த ஞானம் பெரிய வார்த்தைகளை தான் பாவிச்சு என்னவில்லை. நான் யாரை அறிவித்தேன் என்றால், உங்களுடைய இருந்த மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்டு அவரை தவிர
வேறு எதையும் அறிந்து கொள்ளவில்லை. இது அழகான ஒரு சிந்தனை இந்த வாரத்துக்கு. நீ உப்பாக இருக்க வேண்டுமென்றால், ஒளியாக இருக்க வேண்டுமென்றால், சிலுவையிலே இருக்கின்ற அந்த இயேசுவை பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே உப்பாக ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார். நெற்று சொல்லுகிறது அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். அவர் பேசிய வார்த்தைகள் உப்பாக ஒளியாக இருந்தன. அவர் செய்த செயற்பாடுகள் ஒளியாக உப்பாக இருந்தன. அவருடைய சிலுவை மரணம் ஒளியாக உப்பாக இருந்தது. அவரை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் பரமதந்தைக்கு நன்றி சொன்னார்கள். ஆகவேதான் இயேசு அந்த சிலுவையிலே காட்சி கொடுத்த அந்த காட்சியைத்தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். இந்த உலக ஞானம், இந்த உலகத்தினுடைய எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. நான் இயேசுவை, மெசியாவாகிய இயேசுவை, அதையும் சிலுவையிலே அறையுண்ட இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் கண்டவில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்வுதான் எனக்கு ஒளி, அவருடைய வாழ்வுதான் எனக்கு உப்பு. அவருடைய வாழ்விலிருந்தான் என்னுடைய வாழ்விலே ஒளி பிறக்கிறது. அவருடைய வாழ்விலிருந்தான் என்னுடைய வாழ்வில் மற்றவர்களுக்கு நான் சுவை கொடுக்கின்ற ஒரு மனிதனாக நான் மாறிவிடுகின்றேன். இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆகவே நாங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற பொழுது இருளின் காரியங்களை நாங்கள் விட்டு விடுவோம், ஒளியின் படைக்கலங்களை அணிந்து கொள்வோம். பவுல் சொல்லுவார், இருள் முடிந்து விட்டது, பகல் தொடங்கிவிட்டது, இருளின் செயல்பாடுகளை விட்டுவிட்டு பகலின் படைக்கலங்களை செயல்களை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகள், நீயும் நானும் உப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற இடத்திலே மற்றவர்களுக்கு உபத்திரவமாக அல்ல, சுவை ஊட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் இந்த போதை வஸ்துக்களே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் எல்லோருமே உப்பாக மாற வேண்டும், ஒளியாக மாற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்களே காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதற்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், இந்த ஒளியுள்ள மக்கள், இந்த ரோல் மாடல்ஸ், மாதிரிகள் தேவைப்படுகிறார்கள். அது எங்களுடைய குருத்துவ துறவர வாழ்வு மாத்திரமல்ல, தந்தையாக தாயாக வேலை செய்கிற இடங்களிலே நாங்கள் போகிற பொழுது அந்த வேலைத்தரம் ஒளி உள்ளதாக மாற வேண்டும். எங்கு நாங்கள் போகிற பொழுது அந்த ஒளி மற்றவர்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும். ஆகவே மலைப்பொழிவிலிருந்து அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மலைப்பொழிவை நீ வாழுகிற பொழுது புனிதத்துக்குள்ளே போகிறாய். அந்த புனித வாழ்வுக்குள்ளே போகிற பொழுது உன்னுடைய வாழ்வு ஒளியாக உப்பாக மாறும். அந்த வாழ்வை எங்களுடைய வாழ்வாக்க நாங்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. ஆமேன்.